திமுக உட்கட்சி தேர்தலின் ஒரு பகுதியாக கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில் தர கேட்போம். திமுகவுடைய உட்கட்சி தேர்தல் அடிமட்ட தொண்டர்களுக்கான மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இறுதியாக திமுகவினுடைய முக்கிய பதவிகளாக கருதப்படுகிற தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தற்போது வேட்புமனு தாக்கல் தொடங்கி பரபரப்பான நிலைமையை தற்போது எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது திமுகவில் இருக்கிற மொத்தம் 65 மாவட்ட செயலாளர்களின் சார்பாகவும் இந்த 3 பதவிகளுக்காக திமுக தலைவர் பதவி, பொருளாளர் பதவி, பொதுச் செயலாளர் ஆகிய 3 பதவிகளுக்குமான வேட்புமனு தாக்கலை மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் வந்து தாக்கல் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுவரையில் 12 மாவட்ட செயலாளர்கள் இந்த 3 பதவிகளுக்கும் சேர்த்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு 3 பதவிகளுக்குமாக சேர்த்துதான் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற தாமோ அன்பரசன், அதே போல இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் அவருக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும் இந்த மாவட்ட செயலாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை, 3 பதவிகளுக்கும் சேர்த்து வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இதுவரை 12 மாவட்ட செயலாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரு பதவிக்கு 25,000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தப்படுகிறது. திமுக தலைவர் பதவிக்காக திமுக தலைவரின் சார்பாக இது 12வது ஆண்டாக திமுக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. பொருளாளர் பதவிக்காக மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக அவருடைய பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுச் செயலாளர் பதவிக்காக அன்பழகனுக்காக இது 10வது ஆண்டாக இந்த வேட்புமனு தாக்கல் செய்து நடைபெற்று வருவதாக கூறுகிறார்கள். இன்றும் நாளையும் இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதே போல மொத்தம் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள், அதே போல இதில் சேர்ந்த தொகை எவ்வளவு என்ற விவரமெல்லாம் இறுதியாக தெரிய வரும். 9ஆம் தேதி நடக்க இருக்கிற பொதுக்குழுவில் இந்த 3 பதவிகளுக்குமான பொறுப்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகிறது.